தமிழக அரசின் பெண்களுக்கான நலத்திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வீடியோ ஒன்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதில் 1,16,00,000 சகோதரிகள் மாதந்தோறும் 1000 ரூபாயை பெற்று வருவதாக கூறியுள்ளார். தாய் வீட்டு சீர் மாதிரி எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தரும் மாதாந்திர சீர் இது என்று தமிழ் சகோதரிகள் மகிழ்ச்சியுடன் கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் போன்றவற்றையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். இதனால் மாணவ மாணவிகள் தன்னை அப்பா அப்பா என்று வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே உலக மகளிர் தின விழாவை ஒட்டி தமிழக அரசின் சார்பில் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மாதந்தோறும் 1,14,00,000 சகோதரிகள் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே. தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு எந்நேரம் தமிழ் சகோதரிகள் மனமகிழ சொல்றாங்களே, அதுதான் விடியலின் ஆட்சி. ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு. அரசு பள்ளியில படித்த பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பயில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாச உணர்வு தான் முக்கியம். அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள்.